ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம விடாமுயற்சி நாயகனின் ஏகேஎஸ்ஆர் வாழ்க்கை வரலாறு அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா அவர் கடந்து வந்த பாதைகள் என்னென்ன அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ. ஏகே ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரை. நம்ம அஜித் சார் வந்து மே 1 பிறகுறாரு, 1971 பிறகுறாரு. அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கார் ரேசிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங். அவர் படித்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10th வரை சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. நம்ம சென்னையில் தான் படிச்சிருக்காரு. அது இல்லாமல் அவர் வந்து பயங்கர கார் இன்ட்ரெஸ்டிங்லாம் அவருக்கு இருந்திருக்கு. இப்போ ஏன்னா அவங்க அப்பா அஜித் சார் சின்ன வயசில் இருக்கும் போல் அவங்க அப்பா வந்து ரேசிங்க்கு நிறையா கூட்டி போயிருக்காரு. அதை பார்த்தோன்னா அஜித் சாருக்கு வந்து இந்த பைக் மேலேயும் கார் மேலேயும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் வந்திருக்கு. அது இல்லாமல் அஜித் சார் வந்து முதல் படம் வந்து எப்போ நடித்தார்னு பார்த்தீங்கன்னா 1990 என் வீடு என் கணவன் அந்த படத்தில் ஒரு சிறுவர் வேடத்தில் வந்து நடிச்சிருந்தார். அந்த படம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் அறிமுகம் டெபியூட் ஆனது வந்து எப்போ பார்த்திங்கன்னா 1991 அந்த டைமில் தான் அவர் உள்ளுக்குள்ளே வராரு. அப்போ தான் பிரேம புஸ்தகம்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து அவருக்கு வந்து சரியாக போகலை. இவர் வந்து ஏற்கனவே வந்து 10th வரை படிப்பை முடிச்சுட்டு இவர் வந்து அதுக்கடுத்து என்ன செய்யலாம், வீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒன்று படிக்கணும் இல்லைன்னா வேலைக்கு போகணுன்னு வந்து அஜித் சாரோட அப்பா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சொன்னால் அவர் வந்து என்ன அந்த டைமில் வந்து கார்மெண்ட்ஸ் பீரியடில் வந்து ஒரு மெர்ச்சன்டைஸராக வேலைக்கு போயிருக்காரு. நம்ம ஏகே சார் வந்து ஒரு மெர்ச்சன்டைஸராக வேலைக்கு போனோன்னா அஜித் சார் வந்து ஒரு அழகாக இருக்கார்ல, ஒரு ஆணழகன் மாதிரி இருக்கும் போல் நீ மாடர்னிக்கு வர அப்படின்னு சொல்லும் போல தான் அந்த டைமில் தான் விளம்பரம் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம ஏகே சார் பண்ணும் போல தான் பிரேம புஸ்தகம்னு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த படம் தெலுங்கு படத்தில் போய் நடிக்கிறார். அந்த படத்தில் வந்து அந்த டேரக்டர் கமிட் ஆகும் போல் அந்த டேரக்டர் வந்து இறந்துறாரு. இறந்த பிறகு வந்து எஸ்பிபி சார் தான் வந்து அஜித் சாருக்கு வந்து அந்த டைமில் உதவி செஞ்சுருக்காரு. அப்போ தான் ஒரு படத்தை அந்த பிரேம புஸ்தகம் எடுத்தோன்னே அப்போ தான் அதுக்கடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அமராவதியில் தான் நம்ம ஏகே சார் வந்து அறிமுகம் ஆகுறாரு. ஏன்னா அமராவதி படத்தில் தான் ஏகே சார் வந்து ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து அறிமுகம் ஆகுறாரு. அதுக்கடுத்து வந்து அவருக்கு ஸ்டார்டிங் வந்து சரியாக அமையலை. அப்போ சில படங்கள் சரியாக போகல. ஆசையிலேருந்து அவருக்கு வந்து பயங்கரமாக பேர் கிடைக்க தொடங்குச்சு. ஆசை படத்தில் வந்து பயங்கரமாக ஆள் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா வாலி, சிறந்த படங்கள் காதல் மன்னன், காதல் கோட்டை. அப்போ வந்து காதல் மன்னனாக வளர்ந்து வந்த காலகட்டம். ஏன்னா அஜித் சார் வந்து இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்காருன்னா அப்போ உள்ள நடித்த படங்கள் தான். ஏன்னா அப்போது வந்து அவர் வந்து எடுத்தோடனே அந்த ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் மெட்டீரியல்லாம் அவர் போல் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து ஏன்னா இப்போ அப்போல்லாம் சில படங்கள் வந்து அஜித் சாருக்கு வந்து மார்க்கெட்டே இல்லாத டைம்லாம் இருந்த டைமும் இந்த நீ ஒரு வாயன இந்த சில படங்கள்லாம் அவர் நடிச்சிருக்காரு. இப்போ கார்த்தி சாருக்குலாம் ஒரு 2 படம் அதெல்லாம் ஆனந்த பூங்காற்று அந்த படங்கள்லாம் ஒரு கெஸ்ட்டு இதில் தான் வந்திருப்பார் நம்ம ஏகே சார். ஏன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவருக்குன்னு ஒரு தனிப்பாதையை அமைச்சிக்கிட்டார். தனிப்பாதையை அமைச்சிக்கிட்டு அமர்க்களம் போன்ற படங்கள்லாம் கொடுத்து கண்டுகொண்டேன் முகவரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் ஆள் நடிச்சிருப்பார். ஏன்னா அந்த பாடல்கள்லாம் அந்த டான்ஸும் சரி அந்த நடிப்பும் சரி ஒரு இளைஞன் ஒரு லட்சியத்துக்காக ஒரு இளைஞன் ஓடும் போல் அந்த படம் வந்து பேசும். ஏன்னா அந்த படம் இப்போவும் நம்ம டிவியில் போட்டாலும் அந்த படம் வந்து உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு இலக்கை நோக்கி போகிறான், அந்த இலக்கில் அவன் வெற்றி அடையிறான் தோல்வி அடைறானா அது பிரச்சனை. ஏன்னா கடைசியில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. எவ்வளோ தான் நம்ம இலக்கை நோக்கி போனாலும் ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வரும் போல் நம்ம வந்து நிற்கணும். அதில் வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து அஜித் சார் வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தார். ஏன்னா முகவரி, கண்டுகொண்டேன் அந்த படத்துலாம் பயங்கரமாக நடிச்சிருப்பார். வேறு அதுக்கடுத்து நம்ம ஆக்ஷன் மெட்டீரியலாக ஆனது அமர்க்களம். அடுத்து தீனா சொல்லவே வேணாம். தீனாலேருந்து தான் நம்ம தலை சாருக்கு தலைப்பட்டமே கிடச்சி. அது வந்து வேறு லெவலுங்க. ஏன்னா தீனா படத்துலேருந்து தான் பட்டி தொட்டி முதல் தலை. ஏன்னா தலைன்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்படி தான். ஏன்னா நம்ம விடாமுயற்சி நாயகனின் நம்ம தலை அவர் ஒரு நம்பிக்கை தாங்க. ஏன்னா அவர் ஒரு கான்ஃபிடென்ஸ். ஏன்னா எவ்வளோ தான் அவருக்கு தோல்விகள் வந்தாலும் அவர் தன்னைத்தானே செதுக்கி அவர் அர்ப்பணித்து வந்திருக்காரு. அடுத்து ரெட் படத்தில் தான் அவருக்கு வந்து மதுரையில் வந்து அவருக்கு ஒரு ரசிகர் பட்டமே உருவானது. ஏன்னா ரெட் படத்தில் வந்து சரியான சம்பவம் பண்ணியிருப்பார். அதில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. சிட்டிசன் மாதிரிலாம் ஒவ்வொரு கேரக்டரும் சரி ஒவ்வொரு கேரக்டருமே பயங்கரமாக நடிச்சிருப்பார். அது வந்து அவரால் வேறு யாராலையும் நடிக்க முடியாது. ஏன்னா அப்படி தான் சிட்டிசன் படம். அடுத்து வந்து ஆனந்த இது பூவல்ல உன்மாசம் போன்ற படங்கள், ராஜா நிறைய படங்கள் நடித்தது. அதுக்கடுத்து ஆஞ்சநேயா, ஜனா போன்ற படங்கள் வந்து அவருக்கு சரியாக போகல. தொடர் தோல்விகள். நம்ம ஏகே சாருக்கு வந்து தொடர் தோல்வினால் என்ன பண்ணுறது அப்படியே தொடர் தோல்வி. ஏன்னா சில இதில் அவர் ரேஸுக்கு போனார். போனவட்டு பயங்கர அவருக்கு வந்து உடம்புல பயங்கர காயங்கள்,
பல இது வந்தனால அவர் வந்து ரேசிங்கில் அவ்வளோ கவனம் செலுத்த முடியாமல், படத்துலையும் கவனம் செலுத்த முடியாமல் சில தோல்விகள் வந்துச்சு அந்த டைமில். ஏன்னா ஆஞ்சநேயாவும் நம்ம திருமலை பிதாமகனும் ஒரே டைமில் ரிலீஸ். நம்ம அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் அப்போ இருந்த ஒரு போட்டி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தான் இந்த டைமில் போட்டி. இப்போ விஜயா அஜித்தா அப்படின்னு போயிட்டு இருக்க காலகட்டத்தில் அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயா அஜித்தான் அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ ஆஞ்சநேயா ரிலீஸ் ஆன டைமில் நம்ம திருமலை ரிலீஸ் ஆச்சு. திருமலை வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. ஆஞ்சநேயா நம்ம அட்ர ஃப்ளாப் ஆனது அந்த டைமில். அது இல்லாமல் ஆஞ்சநேயா பயங்கர ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கிட்ட ஆழ்வார் போக்கிரி அந்த டைமில் போக்கிரி கிட்ட ஆச்சு. ஏன்னா அந்த டைமில் நம்ம அஜித் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆச்சு. ஜி போன்ற படங்கள்லாம் ஓடலை. ஜி ஓடலை, ஜனா ஓடலை, ஆழ்வார் ஓடலை, மற்ற சில படங்கள் ஓடாதனால அஜித் சார் வந்து அந்த டைமில் வந்து ஒரு ரேசிங்கில் இருந்தனால படத்தில் வந்து போதுமான கவனங்கள் செலுத்த முடியல அஜித் சார் வந்து. அது இல்லாமல் இறங்கி ஒரு படம் பண்ணார், அதுதான் பில்லா வந்து ஒரு சரவடி சம்பவம் வந்துச்சு. பில்லா வந்து ஒரு கம்பேக்கான மூவி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏகன் வந்து அவ்வளோக்கா அவரோட கரியர் வந்து சரியாக போகல. அதுக்கடுத்து 50ஆம் படம் மங்காத்தா, சொல்லவே வேண்டாம். சரவடி மங்காத்தா வந்து பிளாக் பஸ்டர். உலகம் முழுவதும் அந்த படம் இப்போவும் போட்டால் கூட ரீரிலீஸ் பண்ணால் கூட பயங்கரமாக ஓடும். ஏன்னா அப்படிப்பட்ட படம். வெங்கட் பிரபு வந்து பயங்கரமாக செதுக்கியிருப்பார் நம்ம ஏகே சாரை. ஏன்னா நெகட்டிவ் சைடில் வந்து நம்ம அஜித் சார் நடிச்சிருப்பார். அது இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பில்லா 2 வந்து சரியாக போகல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் சொல்லவே வேணாம், சரவடி தான். வீரம், வேதாளம், எண்ணெய் இருந்தால் போன்ற படங்களும் சரியான ஹிட்டு தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விவேகம் வந்து சரியாக போகல. அந்த டைமு ரசிகர்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா இந்த டைமில் விவேகம் ரிலீஸ் ஆகியிருந்தால் ஹிட் ஆகிருக்குமா, பிளாக் பஸ்டராக ஓடி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு படத்தை பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக் வகையில் அந்த படம் வந்து பயங்கர ஒரு ஹிட்டு தான். ஆனால் ஓவர் பில்டப்பால் அந்த படம் வந்து சரியாக போகல. அந்த டைம் ரிலீஸ் டேட்டும் சரியில்லை அந்த விவேகம் படத்துக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து விஸ்வாசம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. சரியான ஹிட்டு. அது இண்டஸ்ட்ரி ஹிட்டு, சொல்லவே தேவையில்ல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேர்கொண்ட பார்வை போனார். அது வந்து பெண்களுக்கு வந்து பெண்களை வந்து தேவையில்லாமல் டச் பண்ணக்கூடாது, பெண்கள் உரிமை இல்லாமல் அவங்கள தொடக்கூடாது, பெண்களுக்கான ஒரு படத்தை பண்ணார். அதுவும் ஒரு பேசும் பொருளாக போய்கிட்டு அஜித் சார் இப்படியெல்லாம் நடிப்பாரா அப்படின்னு அந்த டைமில் ஒரு பேசும் பொருளாக போய்கிட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா படம் வரல, கொரோனா வந்துருச்சு. வலிமை வந்து சரியான ஹிட்டு. அதுக்கடுத்து துணிவு வந்துச்சு. துணிவு படமும் சரியான ஏன்னா வாரிசோட கிளாஸ் போட்டனால அந்த படமும் சரியான அந்த டைமில் ஒரு ரெக்கார்டு தான். அதுக்கடுத்துங்க வருவோம் விடாமுயற்சி வந்திருக்கு. நாளைக்கு ரிலீஸ் ஆன இதே டைமில் தான் என்னையே இருந்தாலும் ரிலீஸ் ஆச்சு. February 5 அதுவும் சரியான ஹிட் ஆச்சு. அதே மாதிரி February 6 அன்னைக்கு நம்ம விடாமுயற்சி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஏன்னா செலிப்ரேஷன் மூடில் இருக்காங்க. டிக்கெட்லாம் பயங்கர ஹவுஸ்ஃபுல் ஆகி போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ரீசெண்டாக இந்த வருஷம் 2025 வந்து அஜித் சாருக்கான ஒரு வருஷம் தாங்க. ஏன்னா போன வருஷம் எந்த வித அப்டேட்டுமே இல்லை அஜித் சாருக்கு. என்னடா படமும் இல்லை, எதுவும் அஜித் சாரை பற்றி ஒரு அப்டேட்டே இல்லை. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி மட்டும்தான் அந்த சேடு நியூஸ் இருந்துச்சு. விடாமுயற்சி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் தொடர்ச்சி அப்டேட்டுங்க. ஏன்னா இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ரிலீஸில் இருக்குது. குட் பேட் அக்லி வந்து அடுத்த ரிலீஸில் இருக்குது. அது வந்து April 10 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. நம்ம ஃபேன் பாய் டேரக்டர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பயங்கரமாக செதுக்கிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு. ஏன்னா அந்த படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ரிலீஸுக்கு April 10 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. அது சொல்லவே வேணும். விடாமுயற்சி எவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணாமல குட் பேட் அக்லிலாம் சொல்லவே வேணுங்க. குட் பேட் அக்லி வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி சரவடி தான் குட் பேட் அக்லி. ஏன்னா அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபேன் பாய் சம்பவம் அஜித் சார் வந்து 3 கெட்டப்பில் இருக்கார். ஒவ்வொரு லுக்குமே பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குது. சரவடி சம்பவம் தான். ஏன்னா இப்போ வந்து விடாமுயற்சி 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனால தொடர்ந்து 2 படம் கொடுத்துருக்காரு. ஏன்னா அஜித் சார் வந்து இப்போ கூட விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? இப்படிலாம் யாருங்க சொல்லுவாங்க? வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷன் வந்து ஃபேஷன் நோக்கி போகிறதுக்கும் எல்லாமே அஜித் சார் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கார். வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அப்படின்னு இருக்கார். ஏன்னா உங்களுக்கு என் படம் பிடிச்சிருந்தா தியேட்டரில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா இப்படிலாம் யாருங்க சொல்லுவாங்க? அதுதான் பயங்கர ஒரு இதுதான் ஒரு பயங்கர நம்ம ஏகே சார் வந்து பாராட்ட தான் செய்யணுங்க. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கே பெருமை செய்திருக்காரு. இப்போ வந்து பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு. அடுத்தடுத்த படங்கள் வந்து இப்போ நாளைக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. குட் பேட் அக்லியும் ரிலீஸ் ஆகுது. அது April 10 அன்னைக்கு. இந்த வருஷம் ஏகே வருஷம்தான், சொல்லவே தேவையில்ல. ஏகேவோட 2025 வந்து ஏகேவோட வருஷம் தான், சொல்லவே வேணாம். ஏன்னா அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சம்பவமும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா விடாமுயற்சி வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குங்க. நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. எப்படா படம் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.